ஏரோப்ளேன் கிராஷ். இன்னைக்கு இந்த விஷயம் தான் எல்லாருமே வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த வழி இருக்கு. இறந்து போன எல்லா ஆத்மாக்காகவும் நம்மளும் வந்து ப்ரே பண்ணணும். எங்க டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா அதுக்காக நம்ம துவாவும் செய்யணும். ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு இருந்தா, நிறைய பேர் நிறைய கனவுகளோட போயிருக்காங்க. ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்டை வந்து பார்க்க போயிருக்காங்க. ஒரு 5 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி, டாக்டர் ஃபேமிலி, அவங்க இந்த கிராஷ்ல வந்து இறந்துட்டாங்க. அதையும் மீறி ஒரே ஒருத்தர் தான் பொழைச்சிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுல எதுக்கு நம்ம பொறாமப்பட்டுட்டு மத்தவங்க வந்து மேலே ஏறக்கூடாது, மத்தவங்கள நம்ம கீழே இறக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன், கோவத்தை பத்தி பேசியிருப்பேன், துரோகங்களை பத்தி பேசியிருப்பேன், நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேசியிருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க எல்லாருமே உங்களுக்கு உண்மையா இருங்க. யாருமே வந்து பாதிப்புக்கு உள்ளாகிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து செய்யாதீங்க. அன்பு அன்பு மட்டுமே கொடுத்துட்றீங்க ப்ளீஸ். அதே மாதிரி இந்த ஃப்ளைட் கிராஷுக்கு யார் யார் இறந்தாங்களோ அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்க ப்ரே பண்ணுங்க ப்ளீஸ். இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ.